வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மேஷம் ராசிக்கான வார பலன்கள் பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மேஷ ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு மன உறுதிலாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லபடியாக இருக்கும். முயற்சி ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. நீண்ட காலமாக யோசித்து வந்து இந்த காலங்கள் சில வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதெல்லாம் சில நேரங்களில் மற்றும் அவசரம் மற்றும் கோபம் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் பேசும்போது கொஞ்சம் கவனமாக சில விஷயங்கள் அமைதியாக ரொம்ப பொறுமையோடு கடைப்பிடிச்சாங்கன்னா நல்லபடியான ஒரு வழி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேஷராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாரம். பழைய விஷயங்கள் மீண்டும் அவங்களுக்கு நினைவுக்கு வரும். என்னடா இது நம்ம அன்றைக்கி இந்த வேலை பண்ணுமே, அது அப்படியே பெண்டிங் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு மனசு கொஞ்சம் கலக்கம் வரும். இவங்களுக்கு பழைய விஷயங்களை யோசித்து அதுபடி வரும். வேலை செஞ்சுருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நம்பிக்கை வச்சு இந்த வேலையை முடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு வேலையெல்லாம் கொடுப்பாங்க. அது நல்லபடியாக உங்களுக்கு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிலருக்கு ப்ரமோஷனல் அது கிடைக்கிறதுக்கு கூட சில நேரங்களில் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல அலுவலகத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன கருத்து வேறுபாடு வரும். யார் கூடயும் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. கண்டிப்பாக வாக்குவாதம் ஏற்படும். அதை தவிர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். பணம் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேஷராசிக்காரங்களுக்கு மிதமான அளவில் தான் இருக்கும். பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட்டு வராமல் இருக்கிறதுக்கும் இல்லை. மிதமான வரவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொடுத்து நீங்கள் கடன் ஏதாவது யாருக்குன்னா கொடுத்துருக்குறீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு கலெக்ஷன் கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களோட பெண்டிங் பேலன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப தேவைக்காக சில செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவசரம் படாதீங்க. கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் தவிர்க்கிறது நல்லது. அப்படியே அவசியமாக செய்ய வேண்டியிருக்குன்னா ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லபடியாக யோசனை பண்ணி ஒரு முடிவு பண்ணுங்கள். வாரத்தோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் உங்களுக்கு பண வரவு கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டு விஷயமாக தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். அது கொஞ்சம் நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் 2 பேருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரியவங்களோட ஆலோசனை எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பயன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி வரா மாதிரியாக இருக்கும். திருமணம் பற்றியோ இல்லை வேலை பற்றியோ இல்லை கல்வி காலேஜ் எதுனா சேர்க்கறது பற்றியோ ஒரு நல்ல மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில் மேஷராசிக்காரங்களுக்கு. இந்த வாரம் சில நாட்கள் பார்த்தீங்கன்னா அதிக யோசனை, நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, பழைய யோசனைலாம் வரும். அந்த சிந்தனையை மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க. அது ஒரு நல்ல ஒரு மனசில் அமைதி ஏற்படுத்தணும்னா எங்கேயாவது ஒரு கோவிலில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக தியானம் மாதிரியான ஒரு விஷயங்களில் ஈடுபட்டிங்கன்னா உங்கள் உடல் நலத்துக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல்நலை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் லேசாக தலைவலி, கண்ணில் கொஞ்சம் ஹீட்டு அந்த மாதிரியான ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது அதிகமாக வேலை செய்கிறதுனால வரும். நீங்கள் தூங்க கிடைக்கிற டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவசியமாக நல்லபடியாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் கொஞ்சம் நல்ல கவனம் அதிகரிக்கிற ஒரு வாரமாக தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம். அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதுகிற மாதிரியாக இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இவங்களோட டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸ் அவங்களோட ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேஷராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த 2 நாள் உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு நம்பர் 9 அப்படிங்கிறது ஒரு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ரெட் கலரும் ஒரு செங்கல் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி லைட்டு ரெட் அந்த மாதிரியான ஒரு கலர் இந்த இந்த வாரம் உங்களுக்கு ஒரு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை முருகர் கோவிலுக்கு போங்க. முருகர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு நல்ல அமைதியா நீங்க பூஜை பண்றீங்க, அர்ச்சனை பண்றீங்க. அது செஞ்சீங்கன்னா நல்லது. இல்லனாலும் பரவால்ல. இறைவன தரிசனம் பண்ணிட்டு, அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து கண் மூடி தியானம் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி குடுக்கும். இல்லனாலும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. 2ம் முருகர் கோவில், இல்ல ஆஞ்சநேயர் கோவில் எது போனாலுமே உங்களுக்கு சிறந்த ஒரு வழி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிவப்பு கலர் பூ எடுத்துட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. உங்களால முடியும்னா, யாராவது தேவையானவங்களுக்கு உணவு தானம் செஞ்சீங்கன்னா, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் நெறைய ஏற்படுறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இதுதான் இந்த வாரத்தில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. இத தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சிருக்கிறேன். நீங்க ரொம்ப பொறுமையா இத கேட்டுருக்கீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் ராசி பலன் நிகழ்ச்சியில நான் சந்திக்கிறேன். இது நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி குடுத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.